ஹல்லேலூயா. ஆண்டவரும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அவர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுதும் நம்மோடு கூட இருந்து இந்த கடைசி வாரத்தில் வந்துட்டு நம்மை காத்து நம்மை வழிநடத்தி எல்லா காரியங்களையும் போதுமானவராக இருந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய தியான வசனம் ரோமர் 11:20 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 11:20. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போட்டனர். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அநேக செய்திகள் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அநேக செய்திகளை இந்த மாதத்தில் நம்ம கேட்டோம். கிறிஸ்துவத்துக்கு அடிப்படையான ஒரு காரியம் என்றால் என்ன? விசுவாசம். நமக்கு எல்லாம் இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? கிறிஸ்துவர்கள்னு சொல்றதை விட அதிகமா நம்மளை கிறிஸ்துவர்கள் நம்மளை கூப்பிடுற ஒரு காரியம் என்ன? விசுவாசி. அப்போ இந்த வசனம் ரெண்டே காரியத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மேட்டிமை சிந்தையினோடு இருக்காத, என்னவா? விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரியத்தை தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இத்தனை நாளாக நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், இந்த மேட்டிமை சிந்தனை என்னோடு இருக்கிறதா? ரெண்டாவது, இந்த விசுவாசம் எனக்குள்ளாக எப்படி கிரியேட் செய்யுது? இந்த விசுவாசத்தை குறித்து நான் என்ன அறிந்து கொண்டு இருக்கிறேன்? இந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளினுடைய தலைப்பு என்ன நான் வைத்திருக்கிறேன்னா, நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. நம்ம தரிசித்து நடவாமல் என்னவா நடக்கிறோம்? நம்ம விசுவாசித்து நடக்கிறவர்களா நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்பிக்கையின் தேவன், அதன் அடிப்படையில் சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த வருடம் முழுதும் எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. சபையில இந்த தியான வசனம் மாசம் ஒரு தியான வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம தியானிக்கிறோம். அது எத்தனை பேர் இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆத்துமாக்கு, இந்த சபையில இந்த ஆத்துமாக்கு இந்த வசனம் தேவன் அறிந்தபடினால் இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில இது சும்மா கிடையாது. ஒரு வசனத்தை எடுத்து தேவன் கொடுக்குறாரு இல்லையா? நம்ம போதகர் எடுத்து தேவன் மூலியமா அந்த வார்த்தைகளை வருஷத்துல 12 வசனங்களே மாதம் 4 வாரம் 5 வாரம் நம்ம தியானிக்கிறோம். அப்போ இந்த ஒரு வசனத்தை கொடுக்கும்போது அந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அது சும்மா கிடையாது. இந்த ஆத்துமாக்கு, இந்த சபைக்கு எதுல அவர்கள் குறைவாய் காணப்படுகிறார்கள், எது அவர்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது, எந்த போதனை அவர்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களேன்னு தெரியல. நான் அதை அதிகமா நான் அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சில நாட்களுக்கு முன்பதாக நான் இந்த தியான வசனம், இந்த வருடத்துல இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெல்லாம் கார்டு கொடுப்பாங்க. அதில் இந்த நல்ல வசனங்களே பொறுக்கி போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் முற்றிலுமா நான் வெறுக்கிற ஒரு காரியம் அது. ஏன்னா அதை பொறுக்கி அந்த கார்டை எடுத்து அதை என்னுடைய வாழ்க்கையில இதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் அந்த கார்டில் இருக்கும். அப்படிலாம் நான் தியானித்தது, அப்படிலாம் நான் யோசித்தது உண்டு. ஆனால் அதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது இல்லை, இது அது தெரிந்து கொண்டு தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை நான் மாற்றிக்கொண்ட காரியங்களும் உண்டு. அப்போ இந்த மாதத்துல இந்த வசனத்தை நம்ம தேவன் கொடுக்குறாருன்னா அதை எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? நம்பிக்கையின் தேவன். ரெண்டு பாயிண்ட் நான் வச்சிடுறேன். நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த விசுவாசம் அப்படின்னா நம்பப்படுதனுடைய உறுதியும் காணப்படாதனுடைய நிச்சயமாய் காணப்படுகிறது. எதை பத்தி? விசுவாசத்தை குறித்து. நீங்க ஏதாவது ஒண்ணு பாக்குறீங்கன்னா அதை நம்புறதுக்கு அதுக்கு என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்றது. ஏன்னா நீங்க பாக்குறீங்க, அதை பார்க்கறதுல நம்பிக்கைன்றது ஒரு காரியம், அதுல என்ன செயல்படுகிறது. ஆனா இதுக்கு டோட்டலா விசுவாசம் என்ற வார்த்தை
ஒரு ஒரு அதுக்கு அதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு காரியம். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு நான் சொல்ற ஒரு ஒரு டெஃபினேஷன் தான் நான் சொல்றேன். நான் விசுவாசம் என்பது அதுக்கு வந்துட்டு அநேக காரியங்கள் அதுக்குள்ளாக காணப்படுகிறது. அது ஏன்னா விசுவாசத்தை நீங்க வந்துட்டு நீங்க பார்த்து அதை நீங்க விசுவாசிக்க முடியாது. அதை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆழமா நீங்க அது வந்து உள்ள போகணும். அதுக்கு வந்துட்டு அதை நீங்க வந்து தியானித்து பார்க்கணும். தேவனும் அப்படிப்பட்டவர் தான். தேவனை யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தவர் நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. என்ன பண்றோம்? நம்ம விசுவாசிக்கிறோம். அதை வந்துட்டு அந்த நாள்ல இருந்த ஜனங்கள் பார்த்தார்கள். அவர்களும் என்ன பண்ணல? அதை சரியாய் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளல, சரியாய் புரிந்து கொள்ளல. வாசிக்கலாம். ரோமர் 11:15-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க இருக்கலாம். முதலாவது நம்ம வந்துட்டு இந்த மேட்டிமை சிந்தனையோடு நம்ம காணப்படுகிறோமா, அந்த மேட்டிமை நமக்குள்ளாக இருக்கிறதா, சுருக்கமா அதை பார்த்துட்டு அதிகமா இந்த விசுவாசத்தை குறித்து நம்பிக்கை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. அல்லேலூயா. பாருங்க, இது என்னன்னா இந்த வசனத்துக்கு முன்னாடி, அந்த 20வது வசனத்துக்கு முன்னாடி, அந்த முன்னாடி இருக்க 2 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அவர் வந்து பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு அந்த ஜனங்க மட்டும்தான் பரிசுத்தம், அந்த ஜனங்க மட்டும்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்த ஜனங்க வந்துட்டு மற்ற ஜனத்தை வந்து ஒரு அற்பமா எண்ணுகிற ஒரு காரியத்தை தான் வந்துட்டு அவங்க வந்து எண்ணி பார்த்துருந்தாங்க. அவங்க வந்து வேற எந்த ஜாதியும் சரி, எந்த மனுஷர்களும் சரி, அவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு அந்நியர்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவங்க, தேவனுக்கு வந்துட்டு அவங்க வந்து தூரமா இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு அவங்க புரிந்து வச்சிருக்கிறது அப்படிதான். இந்த நாளிலும் அவங்களுடைய அந்த தாட்டே வந்துட்டு மற்ற ஜனங்கள்லாம் வந்து மனுஷர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம். அதை தான் வந்து அவர் விளக்குறாரு. வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய். ஆனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பாருங்க, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. ஆனா நம்ம வந்து விசுவாசத்தினால அந்த மரத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கணுமா? ஒட்ட வைத்திருக்கிறோமா? அந்த இஸ்ரவேல் என்ற அந்த ஒலிவு மரத்துல வந்துட்டு அந்நியர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? விசுவாசித்து அந்த கிளையில என்ன பண்றாங்களாம்? இணைக்கப்பட்டிருக்கிறாங்களாம், ஒட்டப்பட்டிருக்கிறாங்களாம். வாசிக்கலாம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாய் ஆனால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நீ ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த மேன்மை, அந்த மேட்டிமை வந்து எப்படியாவது காணப்பட்டதுன்னா ஹை லெவல்ல காணப்பட்டது. எந்த மனுஷனையும் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஒரு மிருகத்துக்கு ஒப்பாய் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்துட்டு அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு அப்படியாய் காணப்பட்டது. இந்த நாளிலும் என்னுடைய ஊர் தான் பெருசு, என்னுடைய சபை தான் பெருசு, என்னுடைய ஸ்கூல் தான் பெருசு, நம்ம வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. நம்ம அந்த அளவுக்கு மேட்டிமை நம்ம என்ன பண்ண முடியாது? பாராட்ட முடியாது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஈக்குவலுக்கு வந்துட்டு அந்த சிந்தனை நமக்குள்ளாக வராது. ஆனா சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்ம வந்து மேன்மை பாராட்டுவோம். என்னன்னா, நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியம், என்னுடைய அந்த பெருமை வந்துட்டு அதுல வந்துட்டு வர காரியம், என்னுடைய இந்த காரியம் வந்து பெருசு, நீங்கெல்லாம் வந்து எனக்கு கீழே அப்படின்ற காரியத்தெல்லாம் வந்து மேன்மை பாராட்டுகிற மனிதர்கள் வந்துட்டு கிறிஸ்துவர்களுக்குள்ளாக அநேக காரியங்கள் உண்டு. இதுல வந்துட்டு பொறாமை என்ற ஒரு காரியமும் உண்டு, இது மேட்டிமை என்ற ஒரு காரியமும் உண்டு. அப்படிப்பட்ட பூமியில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதம் சொல்லுது, நீ வந்து அதற்காக என்ன பண்ணாத? மேன்மை பாராட்டாத. ஒட்ட வைத்திருக்கிறோமா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த கிளையில வந்து ஒட்ட வைத்திருக்கிறோமா? அவங்களுக்கே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே வந்துட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நீ வந்து ஒட்ட வைத்திருக்கிற. உன்னை வந்து தேவன் விசாரிக்கிறதுக்கும் நீ செய்கிற காரியத்துக்கு வந்துட்டு தேவன் பதில் கொடுக்கறதுக்கும் தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று அந்த மேன்மையான சிந்தனை வந்து நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள வரக்கூடாதுன்றது காரியத்தை தான் இது எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மேட்டிமையான சிந்தனை, மேட்டிமையான காரியங்கள், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு லெவல்ல நான் இருக்கிறேன்,
இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்குள்ளாக காணப்படுகிறது, என் பசங்களை வந்து நான் இந்த ஸ்கூல்ல நான் படிக்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஒரு மேன்மையான காரியங்கள், அநேக மேட்டிமையான காரியங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கிறத நம்ம வந்து அதை மாற்றிக்கொள்ள தேவன் வந்துட்டு வல்லவராக இருக்கிறார். அதை மாற்றிக்கொள்ளுறதுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த மேட்டுமையான சிந்தனைகளை வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையிலேருந்து எடுத்து போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக காணப்படும். கடந்த நாட்களில் வந்துட்டு நான் ஒரு சின்ன செய்தியை பார்த்தேன். நான் இந்த செய்தியில் வந்து நான் அநேகமாக வந்துட்டு ஒரு 2-3 காரியங்களை ப்ராக்டிக்கலாக நடந்த காரியங்களை நான் சொல்ல வந்துட்டு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த செய்திக்கு வந்து தேவையாக இருக்கிறதுனால. ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு பேரண்ட் வந்துட்டு ஒரே கிளாஸில் படித்த 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள் வந்துட்டு ஒரே ரேங்க் எடுக்குமா, அந்த குழந்தைங்களுக்குள்ளாக தான் போட்டியாம். அது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போட்டின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையோட பேரண்ட் வந்துட்டு அந்த 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 ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. செகண்ட் ரேங்க் எடுக்கிற பேரண்ட்டும் வந்துட்டு 2 பேரும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையோடைய பேரண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையோட ப்ளே டைமில் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து இந்த சாக்லேட் ஏதோ கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த குழந்தை அதை சாப்பிட்டுட்டு நம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூல்லேயே வந்து என்ன போச்சு, இறந்து போச்சு. ஏன்னா இந்த இந்த மேட்டிமை இந்த காரியத்தை வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சதுக்காக நான் சொல்ல வரேன். அந்த அம்மா வந்துட்டு என் பிள்ளை தான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அடுத்த பிள்ளை வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து விஷத்தை வச்சு கொன்ன பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் வந்துட்டு எப்படிப்பட்ட மேட்டிமை, அது வந்துட்டு எப்போனாலும் நம்மளுக்குள்ளாக வருகிறத வந்து நம்ம காண முடியும். அதை வந்து நம்ம சிறைப்படுத்துறவர்களாக நம்ம காணப்படணும். ஏன்னா இந்த பூமியில இந்த மனுஷர்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இப்படிப்பட்ட இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இதை விட அதிகமான காரியங்கள் வந்து நம்மளுக்குள்ளாக அந்த மேட்டிமைய சிந்தனை, அந்த மேட்டிமையான காரியம் அதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், சிறைப்படுத்தணும். ஏன் நான் வசனம் சொல்லுது, நம்ம வந்துட்டு கிறிஸ்துவல் என்ற அந்த காரியத்துல அந்த ஒரிஜினல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மரத்துல வந்து என்ன பண்றோமா, அந்த ஒலிவு மரத்துல நம்ம வந்து ஒட்டதான் வச்சப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர்களே வந்துட்டு அவரை தேவன் வந்து விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்போ நம்ம வந்து எப்படிலாம் விசாரிப்பாரு, சிந்தித்து பார்க்கலாம். வாசிக்கலாம் அடுத்தது. அதாவது வித்தவுட் அந்த ஃபெய்த் இல்லாம கிறிஸ்தவர்கள் கிடையாது, நம்பிக்கைகள் இல்லாம கிறிஸ்தவர்கள் கிடையாது, அந்த விசுவாசம் இல்லாம கிறிஸ்துவன்ற வார்த்தையே நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்மளுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாராய்ந்து பாருங்க. வாசிக்கலாம் அடுத்தது. ரோமர் எபேசியர் 11:1 வாசிக்க கேட்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ரோமர் 15:13 வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, வேதம் சொல்லுது அவர் என்ன தேவனா இருக்கிறாரா, நம்பிக்கையின் தேவனா இருக்கிறாராம். பரிசுத்த ஆவியான தேவன் வந்து நம்மை வந்துட்டு நம்ப பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஏவுதலாய் காணப்படுகிறார், நம்மளுக்கு தூண்டுகிறதாய் காணப்படுகிறார். அவர் என்னவா இருக்கிறாரா, நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வேற எதை நம்ம வந்து நம்ப முடியும்? வேற மனுஷனை நம்பினா வந்துட்டு மனுஷன் கைவிடப்படுவான், இல்லை நம்மளுடைய காரியங்கள் நம்பினா நம்ம வந்துட்டு ஒரு நாள்ல விழப்படும். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே இது என்னது, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு காரியம், விசுவாசத்தை சார்ந்த ஒரு காரியம். தேவனை நம்பாத வேற என்ன நம்ம செய்ய போறோம்? வேற எதையும் நம்ம செய்யறதுக்கு ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து நம்பிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். வாசிக்கலாம் அடுத்தது. இந்த விசுவாசத்தை குறிச்சும் இந்த நம்பிக்கை குறிச்சும் நான் வந்துட்டு இந்த 2-3 வாரமா வந்து நிறைய தேடி பார்த்தேன். இதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு மீனிங் வந்து எடுக்கலாம், இதுக்கு எப்படி வந்து வேதம் வந்து குறிப்பிடுகிறது, இல்லை இந்த உலகத்தின் மத்தியில் எப்படி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது நெட்லலாம் பார்த்தேன் நான். அப்போது நிறைய காரியங்களை நான் வந்து நிறைய செய்திகளை கேட்டேன். அது வந்து எனக்கு சரியா அந்த வார்த்தைகள் எதுவும் எனக்கு புலப்படலை. அப்போ இந்த கூகுளில் போட்டு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை, அது நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துச்சு. அப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வந்துட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துது. எல்லாரும் பேராஷூட் பார்த்துருப்போம், ஃப்ளைட்ல இருந்து மேலே இருந்து அந்த பேராஷூட்ல குதிச்சா அதை கீழே வந்து இதுவாங்க. பேராஷூட்டை வந்து எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். பேராஷூட்னா இதுதான், இது வந்து இப்படிதான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நம்பிக்கை. அதே பேராஷூட் உங்ககிட்ட கொடுத்துட்டு உயர்வான இடத்துல ஃப்ளைட்ல கூட்டின்னு போயிட்டு நீ குதின்னு சொல்லும் போது அங்கதான் என்ன படுது, விசுவாசத்தினுடைய காரியம் செயல்படுது. பேராஷூட் இருக்குதுன்னு தெரியும், அது எப்படி செயல்படுதுன்னு தெரியும்.
அது நம்பிக்கை. நான் பார்க்குறேன் அதை, நான் நம்பிக்கையை அதை வந்து பேராஷூட்டை பார்க்குறேன். அந்த பேராஷூட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ அதை மாட்டிட்டு அங்கேருந்து குதின்னு சொல்லும் போது அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்குள்ளாக செயல்படுது. அதில் என்ன காணப்படுது? விசுவாசம் என்ற ஒரு காரியம் அதில் வந்து உள்ள வருது. அப்படிதான் வந்துட்டு அந்த வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் தேவன் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியல, தேவனுடைய செயல்களை பார்க்க முடியல, தேவனுடைய சிந்தனைகளை நம்ம பார்க்க முடியல, தேவனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியல, தேவன் செய்கிற எத்தனையோ காரியங்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கிறது. ஏன்னா இந்த நாளில நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலே தேவனுடைய பெரிதான ஒரு கிருபை. சடிதியா எத்தனையோ பேர் விழுறவங்க இருக்கிறாங்க, சடிதியா மரணத்தை வந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த நாள்ல நம்ம நிற்கிறோம்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய அது எப்படி, அதுதான் விசுவாசம். அது நம்ம வந்து வேதத்தை வாசிக்க வந்து தேவன் மேல இருக்கிற பற்றுதலை வந்துட்டு அதை காண்பிக்குது. ஏன்னா விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இந்த விசுவாசத்தை எப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படிதான் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அந்த ஆத்மா எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு இதுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். ஏன்னா புது காரியங்களை கத்துக்கிறதுக்கு வந்து இந்த மனிதர்கள் வந்துட்டு ரொம்ப வந்து வாஞ்சை காணப்படுகிறது. புது காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கும் புது ஐடியாஸை வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் புது காரியங்களை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கும் வந்து இந்த மனுஷன் வந்துட்டு முயறதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அப்போ வந்து தேவனை வந்து நம்ம பார்க்கல, தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கல. எப்படி காற்றை வந்து நம்ம பார்க்க முடியாதோ, எப்படி வந்து காற்றை வந்து நம்ம உணர முடியும். ஆக்சுவலா விசுவாசமும் அப்படிதான். விசுவாசத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, அந்த விசுவாசத்து நடக்கிறவர்கள் தான் வந்துட்டு கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறாங்க. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஃபெய்த் ஆஃப் காட்னு சொல்லிட்டு யாரு, நம்ம ஃபெய்த் ஆஃப் ஃபாதர்னு பார்த்தோம். யாருன்னு பார்த்தோம்னா யாரு நம்மளுக்கு நம்பிக்கை வந்துட்டு வேதத்துல வந்து நிறைய விசுவாசத்துல வந்து நிறைய காரியங்களை வந்து பார்த்தவர் யாரு? ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் வந்துட்டு அந்த டூரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 25 வருஷம் ஆச்சு. வந்துட்டு தேவனை வந்து அவரை வெளியில கூப்பிடும் போது 75 வயசு 100 வயசு வரைக்கும் அந்த 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 25 வருஷம் வந்து அந்த விசுவாசம் வந்து அவனுக்குள்ளாக எப்படிலாம் கிரியப்பட்டது. அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு வந்து 25 வருஷம் எடுத்துக்கிச்சு. கடைசியில தான் சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பிள்ளையை வந்துட்டு அவன் கொல்ல போகும்போது அப்போ சொல்லுவார் தேவன், இப்பொழுது நான் வந்துட்டு நீ என்ன எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் அறிந்திருக்கிறேன், பிள்ளை மேலே கை போடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ 25 வருஷம் வந்து ஆபிரகாமினுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு. அப்போ 25 வருஷம் வந்துட்டு அவன் எப்படிலாம் வந்துட்டு தேவனை நம்பினான், எப்படிலாம் விழுந்தான், எப்படிலாம் வந்துட்டு தேவன் மேல பற்றுதலா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதத்துல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 18:5 பார்க்கும்போது இந்த ராஜாவினுடைய காரியத்தை இவனுடைய நம்பிக்கையை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுது, இவனுக்கு முன்னாடியும் இல்லையா, இவனுக்கு பின்னாடியும் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்துட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேலுடைய காரியத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. வாசிக்கலாம் அடுத்தது மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, நம்ம வந்துட்டு தேவனுடைய காரியங்களை வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் வந்துட்டு எப்படிலாம் நம்மளுக்கு பதில் தரான்றதை நம்ம பார்க்க முடியல. சில நேரத்தில் அந்த காரியங்கள் வாய்க்க செய்யறது, சில நேரத்தில் வந்துட்டு அது வாய்க்க செய்யா இருக்கிறது. அதுதான் வந்து நம்ம விசுவாசத்தினுடைய குறைவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் ஜெபம்ன்றது வந்து தேவனுக்கு சித்தமான காரியத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது அது வந்து நமக்கு தேவன் வாய்க்க செய்கிறாரு. நம்மளுடைய சித்தத்தின்படி, நம்மளுடைய எண்ணத்தின்படி நம்ம வந்துட்டு அந்த காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும்போது அதற்கு ஏற்ற நேரத்தில் வந்து தேவன் தருகிறவராய் காணப்படுகிறாரு. அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, நம்மளுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவன் வந்து இதை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாருங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், கேட்கிறான். அப்போ அதுக்கு பதில் வந்துட்டு எப்படி சொல்றான் பாரு, 24வது வசனம் கூட வாசிக்க கேட்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் இருக்குது, அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம எலியானுடைய காரியத்துல கூட அநேக அற்புதங்களை வந்துட்டு எலியா செய்தாரு, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அந்த நாட்களில் எலியானுடைய பேரை கேட்டாலே என்ன ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா முகமுகமாய் வந்துட்டு தேவனோடு பேசினவர், முகமுகமாய் வந்துட்டு தேவனோடு உறவாடினவர். அவர் செய்யாத அற்புதம் கிடையாது. மேனத்துல இருந்து என்னென்ன காரியங்களை இறக்க முடியுமோ அதெல்லாம் இறக்குனாரு. அப்போ அவருடைய விசுவாசம் பாருங்க, ஆண்டவரே என்னை வந்து கொல்ல துடிக்கிறாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் நான் இங்க இருக்கிறேன். அவருடைய விசுவாசம் பாருங்க. ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியல, எல்லாரும் நம்ம அறிஞ்ச விஷயம்தான் இது. அவரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய செயலை வந்துட்டு அவரால் பார்க்க முடியல. அவர் வேண்டுகிறத, அப்படிப்பட்ட ஆள் வேண்டுகிறத வந்துட்டு, ஆண்டவரே என்னை வந்து கொல்ல துடிக்கிறாங்க, நான் உமக்காக நான் ஒருவர் மாத்திரம்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன, இல்லை இல்லையா, நான் 7000 பேரை நான் வந்துட்டு நீ அறியாததை, உனக்கு எட்டாததை, நீ பார்க்க முடியாத 7000 பேரை நான் வந்துட்டு எனக்கென்று நான் வைத்திருக்கிறேன். என்னன்னா இது வந்து எலியாக்கு வந்து தெரியல, இது வந்து அவனால விசுவாசிக்க முடியல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் மாத்திரம்தான் அந்த 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 ஊர்ல தேவனுக்கென்று வைராகியமா நிற்கிறவன் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு மட்டும் நடக்கல, ஆண்டவரே எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் கிடைக்கிது நம்ம வந்து சிந்தித்த நாட்கள் உண்டு. ஆனா இல்ல, ஏற்ற நேரத்துல ஏற்ற ஜெபங்களை வந்து கேட்டு ஏற்ற நேரத்துல பதில் கொடுக்கிற தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்தது ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அநேக நாட்களாய் வந்துட்டு நம்ம வந்து வேதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் வேதத்துல இருக்கிற வார்த்தைகளின் குறித்தும் நம்ம வந்து கேள்வி எழுகிறது உண்டு. அதுல வந்து டவுட் வர்றது உண்டு, நல்லதுதான். ஆனா அந்த கேள்வி நமக்கு உள்ளாக எழும்பும்போது, இந்த கேள்வி எனக்குள்ளாக கொடுக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. கேள்வி எழும்புறது ஒன்றுதான். கிறிஸ்தவர்களாகி நம்ம வந்துட்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவராகிய நம்ம வந்து தியானிக்கும் பொழுது, சில செய்திகளை கேட்கும் பொழுது, இல்லை நம்மளுக்குள்ளாகவே வாழ்க்கையில வந்து விசுவாசத்தை குறித்து ஒரு சந்தேகமோ இல்லை நம்பிக்கை குறித்து ஒரு சந்தேகம் வரும் பொழுது, இந்த சந்தேகம், இந்த கேள்வி எனக்குள்ளாக, என்னுடைய சிந்தனைக்குள்ளாக, என்னுடைய மனதுக்குள்ளாக, என்னுடைய புத்திக்குள்ளாக இது யாரு கொண்டு வரா அப்படின்றது வந்து மிகவும் அவசியம். ஏன்னா நான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி நானும் வந்துட்டு நம்மளுடைய சகோதரர், நம்ம சபையில இருக்கிற சகோதரர்களை வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசணும். அப்போ அவருக்குள்ளாக சந்தேகம் வரும்பொழுது எத்தனை காரியங்களை சொன்னாலும் அது வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அந்த வார்த்தையை வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, சவுலை குறித்தும் சாலமோனை குறித்தும் நம்ம வந்து அன்னைக்கு நாளில் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்ட கேள்வி வந்துட்டு, இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவு பாவம் செய்யறாங்களே, இவ்வளவு இது பண்றாங்களே, ஏன் வந்துட்டு தேவன் வந்து அவர்களை தண்டிக்க மாட்டாரு, உடனே ஏன் தண்டிக்க மாட்டாரு, சவுலை வந்துட்டு தண்டிச்சாருல்ல, ஏன் சாலமோனை வந்து தண்டிக்கல, சாலமோன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு வேதத்துல அவன் எழுதுறதுக்கு தேவன் ஏன் அனுமதிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்து எழும்புச்சு. ஒரு வேதத்தை குறித்தோ அந்த வார்த்தைகளை குறித்தோ இல்லை தேவன் யார் என்ற குறித்தோ ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளாக வரும்பொழுது, இந்த தாட்டை, இந்த கேள்வியை பிசாசு கொண்டு வருகிறானா இல்ல தேவனே எனக்கு கொண்டு வருகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க மிகவும் அவசியம். கண்டிப்பா தேவன் கேள்வி எழுப்புவார், கண்டிப்பா பிசாசும் நம்மளுடைய வாழ்க்கையில எழுப்புவனாக காணப்படுவார். அப்படி இப்படிப்பட்ட கேள்வியில் வரும்பொழுது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இது என்னுடைய சிந்தனையில பிசாசு கொண்டு வந்து போடுகிறானா, தேவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை கொண்டு வந்து போடுகிறானா, இதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இல்ல தேவனை அறிந்து கொள்ள இந்த காரியங்களை கொண்டு வருகிறாரா அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ந்து, அதை தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். மீண்டும் கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:17 ரோமர். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம வந்து நம்மளுக்குள்ளாக தேவனை குறித்தோ இல்ல வார்த்தைகளை குறித்தோ சில கேள்விகள் எழும்பும்போது, இது யார் எனக்கு கொண்டு வரா, இந்த சிந்தனையை எனக்கு யார் தூண்டுகிறா, பிசாசானவன் தூண்டுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இதற்கு ஒப்பாகவே சில காரியங்களை இயேசு கிறிஸ்து வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்ட காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:1-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
பரிசேயரும் சதுசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்துல 2 அதிகாரத்தை நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை வந்து இவர் இடத்துல வந்து கேட்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இவர் இடத்துல ஒண்ணா கேட்ட வருவாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. இது இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு அவர் இது கடைசியா வருகிற காரியம். அது வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தமாய் இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு இருக்கிற பூமியில நம்மளை விட ஒரு பெரிய ஒரு புத்திசாலி, நம்மளோட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு தங்களை தானே வந்துட்டு இருக்கிறவர்கள்லாம் உண்டு. கண்டிப்பா உண்மைதான். அது தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த கிருபை. அவங்களை வந்துட்டு ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆராய்ந்து பார்த்து இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் நம்ம ஊர்ல உண்டு, நம்மளுக்குள்ளாகவே உண்டு. நம்மளே வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட புத்தி வந்து இந்த மனுஷர்கள் வந்துட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை வந்து உபயோகப்படுத்துறாங்க. என்ன சொல்றாரு இந்த வசனத்தின்படி? நீங்க வந்து அந்த வானத்துக்கு மேல நீங்க போனது கிடையாது, அந்த இதுக்கு மேல நீங்க போனது கிடையாது. ஆனா உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஞானம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. வானத்தை பாக்குறீங்க, கிளைமேட் மாறுது, இன்னைக்கு மழை பெய்யுன்னு சொல்றீங்க, இன்னைக்கு சூரியன் அடிக்குன்னு சொல்றீங்க, இந்த நட்சத்திரம் அங்க போவோம், இந்த நட்சத்திரம் எங்க போவோம். நீங்க வந்து அவ்வளவு ஒரு புத்தி இருக்குது, உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஞானம் இருக்குது. வாசிக்கலாம். மாயக்காரர்களே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. வானத்துல இருக்கிற தோற்றத்தை வந்து நீங்க இங்க இருந்து உங்களால நிதானிக்க முடியுது. அக்யூரேட்டா நீங்க சொல்றீங்க இது இப்படி நடக்கும், இன்னைக்கு மழை பெய்யும், இந்த நேரத்துல மழை பெய்யும், இந்த நேரத்துல வெயில் அடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்காஸ்ட் என்ன சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவிப்பு கொடுக்குது. அவ்வளவு ஞானம் இருக்குது நமக்கு. ஆனா இந்த வேதத்தை குறித்து, இந்த தேவனை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து யாராவது சொன்னாலோ, இந்த வேதத்தை படிச்சாலோ அதை மட்டும் இந்த மனுஷன் புத்திக்கு, இந்த மனுஷன் மூளைக்கு வந்து என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. இது ஏன் இப்படி ஒரு கேள்வி? இது ஏன் இங்க வந்தாரு? தேவன் ஏன் வந்து பூமியில மனுஷனா வரணும்? இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபிச்சாரு? இயேசு கிறிஸ்து ஏன் வந்து மரிச்சவர் வந்து அவர் ஏன் அவரால் காத்துக்கொள்ள முடியல? என்ன எப்படி காத்துக்கொள்வாரு? என்ன எப்படி ரட்சிப்பாரு? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து மனுஷன் மூளை கிராஸா சிந்திக்குது, அதற்கு விரோதமா சிந்திக்குது. அவர் சொல்றாரு, மாயக்காரர்களே, உங்களை வந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் உங்களால நிதானிக்க முடியுது. ஆனா என்னுடைய வேதத்தை நான் உங்களுக்கு மகத்துவமா நான் எழுதி கொடுத்தேன், அதை என்ன பண்றீங்க நீங்க? அந்நிய காரியமா நீங்க என்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்களுக்கு நான் என்னுடைய மகத்துவத்தை நான் உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தேன், அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? அந்நிய காரியமா நீங்க என்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க எல்லாம் மாயக்காரர்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. வாசிக்கலாம். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு பூமிக்குரிய காரியங்களை வந்துட்டு உங்க மனதை வந்து தேடுது, கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுது, கத்துக்கிறீங்க, அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா தேவன், பரிசுத்தமான தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்ற ஒரு பாட்டு வரும்பொழுது அதுல மட்டும் உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத கேள்விகள் ஏற்படுது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கேள்வி யார் கொண்டு வரா? இந்த கேள்வி யார் என் மனதுல, என்னுடைய புத்தியில, என்னுடைய சிந்தனையில யார் கொண்டு வரா? தேவன் கொண்டு வராரா? அப்படி தேவன் கொண்டு வர வார்த்தையா இருந்தால், கொண்டு வர காரியமா இருந்தால் அது தேவனே என்ன பண்ணுவாரு? நிமிர்ச்சி செய்கிறவராய் காணப்படுகிறாரு. பிசாசு கொண்டு வரான்னா அதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கேள்வி எப்படிப்பட்டது? இந்த கேள்வியின் மூலியமா நான் புரிந்து கொள்கிறேன், என்னத்தை நான் என்னுடைய மனதுல நான் புரிந்து கொள்கிறேன், தேவனுக்கு விரோதமான காரியம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நாளினுடைய செய்தி என்ன? செய்தியினுடைய தலைப்பு என்ன? நம்பிக்கையின் தேவன். எதை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம்? விசுவாசம், நம்பிக்கை, 2 காரியங்களை குறித்து நான் பார்த்துட்டு வரோம். நம்பிக்கையின் தேவனை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். வாசிக்கலாம். அடுத்தது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து
உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் பாருங்க, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை உனக்கு என்ன பண்றேன், நினைவு கூறுகிறேன். இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய விசுவாசத்தை குறித்து தீமோத்தேயுக்கு வந்துட்டு பவுல் வந்து சொல்லுகிற காரியம் தான் இது. இதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வாசிக்கலாம். நம்ம மனுஷன் வந்துட்டு அநேக காரியங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போது புது புது காரியங்களை வந்துட்டு தேடுறதுக்கும் நாடுறதுக்கும் அதை கற்றுக்கொள்றதுக்கும், ஏன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கே வந்துட்டு என் பிள்ளை வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணும், இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும், இந்த தேர்ட் லாங்குவேஜ் கற்றுக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நான் கற்றுக்கணும், கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனது வந்துட்டு அவர்களுக்குள்ளாகவே அது அந்த அந்த ஒரு ஏக்கம் வந்து காணப்படுகிறது. உண்மையா இல்லையா? கரெக்டு தானே? இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கற்றுக்கணும், என் பிள்ளையும் கற்றுக்கணும், நானும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்குள்ளாக இன்பில்டாகவே காணப்படுகிறது, இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்தை குறித்து அப்படின்னு ஒரு காரியத்தை எடுத்து தேவனை குறித்து அதை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எந்த மனுஷனுக்குள்ளாகவே வரமாட்டேது. அது வந்து சிலருக்கு இருக்குது, சிலருக்கு வந்து இல்லை. அதை குறித்து தான் அவர் வாசிக்கிறாரு. வாசிக்கலாமா? அதை உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. பாருங்க, அவரு சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ இருக்கிற இல்லையா இப்ப தீமோத்தேயுவே, இது வந்துட்டு நீ உன்னால வந்துட்டு இருந்ததுதான். ஆனா உனக்கு முன்னாடி உன் பாட்டியும் அம்மாவும் இந்த விசுவாசத்துல வந்து அவங்க வந்து தரித்து இருந்தாங்க, இந்த விசுவாசத்துல வந்துட்டு அவங்க உறுதியா இருந்தாங்க. அதை வந்துட்டு அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாரு. சில பேருக்கு வந்து இது இன்பில்டாவே இருக்கும் அந்த விசுவாசம், அது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம். ஆனா இப்போதைக்கு இருக்கிற ஆத்துமாக்களை, இப்போத்த இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுக்கு தூரமாக தான் காணப்படுறாங்களே கண்டி இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நம்பிக்கை, தேவனை குறிச்சு இருக்கிற நம்பிக்கை அநேக பேருக்குள்ளாக இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். வாசிக்கலாம். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி, அது இருந்தது இல்லையா உனக்குள்ளாக, பாட்டிக்குள்ளாக உன்னுடைய அம்மாக்குள்ளாக இருந்தது இல்லையா, அதை நான் வந்து மறுபடியும் நான் வந்து அதை நான் இன்னும் அனல் மூட்டி நான் எழும்ப வந்து நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதான் நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அப்ப எல்லாம் வந்து அந்த நாள்ல வந்துட்டு இவங்க ஒடுக்கப்பட்டாங்க. கிறிஸ்துன்ற நாமத்துக்கு விரோதமாக அவங்க வந்துட்டு அநேக பேர் எழும்பி இவர்கள் எல்லாம் ஒடுக்குனாங்க. அப்போ அதுக்கு தான் வந்து தீமோத்தேயுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கறதுக்காக அவனுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக உனக்கு முன்னாடி இருந்த பாட்டியும் அம்மாவுக்கும் இருந்த விசுவாசத்தை வந்து நான் உனக்கு அனல் மூட்டுறதுக்காக நான் இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்கரேஜ் பண்றாரு. ஒவ்வொரு சபைக்கும் எழுதின ஒரு கடிதம் அது. அப்போ ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு என்கரேஜ் பண்றாரு, விசுவாசத்தை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டதான் காரியம். தேவன் செய்கிற காரியத்தை, தேவன் வந்துட்டு நமக்கு செய்கிற காரியத்தை, விசேஷமாய் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நம்மளுடைய கண்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவரை வந்துட்டு விவரிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் என்பது நம்மளுக்குள்ளாக சில நேரத்துல வந்து மேலே எழும்பும், சில நேரத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு அடிமட்டத்தில் போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பார்க்க முடியல. அவர் செய்கிற காரியத்தை நம்ம வந்து அவரை வந்து நம்ம சிந்திக்க முடியாத காரியங்களை நம்மளுக்கு வந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதை நம்ம வந்து நம்மளால உணர முடியல. வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத
காரியமா நீ விசுவாசிக்கலைன்னா நான் தேவனை அறிந்திருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. நீ விசுவாசித்தே ஆகணும். ஏன்னா நீ நல்லா பார்க்க முடியல, ஆனா கண்டிப்பா தேவன் என்ற ஒருவர் உண்டு, தேவன் எனக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படும். வாசிக்கலாம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஜபிக்கிற ஜபங்கள் வந்துட்டு சில வேளையில அதற்கு பதில் கொடுக்காம காணப்படுகிறது உண்டு. அது ஏற்ற நேரத்துல தேவன் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக. ஏன்னா இது நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கிற ஒரு காரியம். இது தேவனை கேள்வி எழுப்புகிற ஒரு காரியமா. நான் என்ன ஜபிச்சாலும் இது கிடைக்கலையே எனக்கு அப்படின்ற சோர்ந்து போகிற வேலைகள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த வேலையில தேவனை நம்ம மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை பலவிதமா நம்ம தூஷிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இந்த விசுவாசம் மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. நம்பிக்கையின் தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, என்ன நடக்கலனாலும் சரி, அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். என்னுடைய கொலிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இந்திய தேசத்துல இந்த காரியத்தை குறித்து, வேதத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை குறித்து பேசணும். ஏன் இதை நான் கொண்டு வரேன்னா, கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் எப்படிலாம் காணப்படுகிறது, எப்படிலாம் அவங்க விசுவாசத்தை தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லை தேவனை தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த வேதத்தை எப்படிலாம் தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் கொண்டு வரேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் என்னத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட நான் கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த பூமிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன? நித்திய ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டது. அப்கோர்ஸ் இந்த பூமிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, எப்படிலாம் நம்ம வாழக்கூடாது, எப்படிலாம் வாழணும், யாரெல்லாம் இதை தவறாக பயன்படுத்தினாங்க, எப்படிலாம் விழுந்தாங்க, எப்படிலாம் தேவனுடைய சாயல்ல இருந்து, தேவனுடைய சார்பா இருந்து எப்படிலாம் மேல வந்தாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல பார்க்கலாம். ஆனா முக்கியமான காரியம், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாய், நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகும்படியாய் வழியை காட்டுகிறது தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர், அனைதினமும் வாசிக்கிறவர், ஜெபிக்கிறவர், சர்ச்சைக்கு ஒரு நாளும் தவறாம போறவர், ஆனா ஆர்சியில இருந்து வந்த ஒரு ஆத்மா. அப்போ ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். அவர் சிம்பிளா சொல்றாரு, இந்த வேதம் எனக்கு இந்த பூமியில வாழறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய அந்த விசுவாசம் தவறாய் காணப்படுகிறது. கண்டிப்பா இந்த பூமியில நம்ம வாழறதுக்கு வேத வசனம் இல்லாம நம்ம வாழ முடியாது, இதனுடைய துணை இல்லாம நம்ம வாழ முடியாது, தேவனுடைய ஹெல்ப் இல்லாம வாழ முடியாது. ஆனா முக்கியமான காரியம் என்னன்னு நான் மறுபடியும் கேட்கும் போது சொல்றாரு, இந்த பூமியில வாழறதுக்கு மட்டும்தான், இந்த பூமியில நான் சந்தோஷமா வாழறதுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படி என்றால் 12 சீஷர்கள் இந்த வேதத்தை வாசித்தார்கள், 12 சீஷர்கள் இந்த வேதத்தை தியானித்தார்கள், உலகமெங்கும் பிரஸ்தாபப்பட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் மிகவும் கொடுமையான வாழ்க்கையை அவர்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து முடித்தார்கள். அவருடைய சந்தோஷம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ரத்த சாட்சியாய், அதாவது இந்த உலகத்துல யாருமே அப்படி மரித்து இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த பூமிக்காக அல்ல, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்துக்காக இருந்தது. இந்த பூமிக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கல. விசுவாசம் என்பது இந்த பூமிக்கு மட்டும்தான். பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு விசுவாசம் என்பது தேவையே கிடையாது. அங்க விசுவாசம் என்பதே கிடையாது. ஏன்னா நீங்க முகமுகமாய் நீங்க தேவனை பார்க்க போறீங்க, முகமுகமாய் நீங்க தேவனோடு தரிசிக்க போறீங்க, அவரை ஆராதிக்க போறீங்க. அங்க விசுவாசம்ன்ற வார்த்தையே உங்களுக்கு தேவை கிடையாது பரலோகத்துல. அப்போ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் தவறா இதை புரிந்து வைத்திருக்கிறாரு, இது பூமிக்காக மட்டுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நான் அப்பயும் கேட்கிறேன், இதே வார்த்தை தான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ சீஷர்கள் எதை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள், இந்த பூமிக்காகவா அப்படின்னு கேட்கும்போது அவரான சரியான ஒரு பதில் இல்லை. அப்போ இந்த பூமியில நான் நல்லா வாழறதுக்கு மட்டும் இந்த வேதம் கொடுக்கப்படலை. இந்த பூமியில விசுவாசத்தை நான் தவறா எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. இது நித்திய ஜீவனை நம்ம அடையும்படியா தேவன் வந்த நோக்கமே அதான். என்ன, நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியா, இந்த பூமி, இந்த பாவமான இந்த பூமியில இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியா தான் தேவன் வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியங்களும் தேவனை குறித்து எப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம தவறாய் புரிந்து வந்திருக்கிறோம், தவறாய் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:1-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
பூமிக்குரிய கூடாரமாகிய பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்தியமான வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்துல உண்டென்று நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பூமிக்காக நமக்கு கிடையாது. பரலோகத்துல கைவேலை இல்லாத நித்தியமான வீடை நமக்கு என்ன பண்ணிருக்காராம், கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் என்னன்னா நம்ம வந்து இங்கதான் இருக்கிறோம், இந்த பூமியில தான் இருக்கிறோம். பவுல் சொல்றாரு சில இந்த பாவமான உலகத்தின் மத்தியில, இந்த பாவமான ஜனத்தின் மத்தியில தான் நான் என்ன பண்றேன், வாசமா இருக்கிறேன். நான் அவர்கள் மத்தியில தான் இருக்கிறேன். ஆனாலும் என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்தின் மத்தியில தான் இருக்கிறேன், இந்த பாவத்தின் மத்தியில தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சாட்சிய இந்த உலகத்தின் மத்தியில என்னோட விசுவாசத்தை நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றாரு. வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்டில் வந்து நம்ம என்ன போகிறோம், கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்தில் அவர் முன்பதாக நிற்க போகிறோம். அப்போது நம்மளுடைய விசுவாசம் எப்படிலாம் காணப்படுகிறது, தவறான ஒரு காரியத்தின் மேலே, தவறான ஒரு பார்வையின் மேலே வந்து விசுவாசம் நம்மளுக்குள்ளாக காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 119 66வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதாவது தாவீது வந்து எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். அவருடைய காரியத்தை வந்து தேவன் வந்து எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு டீச் பண்ணுங்க, என்னுடைய நாலேஜ் எனக்கு டீச் பண்ணுங்க, என்னுடைய நம்பிக்கையை எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை. வாசிக்கலாம். உத்தம நிதானத்தையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். அதாவது எனக்கு வந்து நீங்க போதித்தருளுங்க ஆண்டவரே, உங்களுடைய கற்பனையை, அந்த வேதத்தை குறித்து எனக்கு போதித்தருங்க, எனக்கு போதிங்க, நான் நடக்கிறதுக்கு என்னுடைய பாதையில எனக்கு வந்து நீங்க போதித்தருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 27:13-14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் வந்து தாவீது சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசம் தான், நான் கெட்டு போகாம இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? வாசிக்கலாம் மறுபடியும் அந்த வசனத்தை. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால், அதாவது நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசம் இந்த பூமியில இல்லைன்னா நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அவருக்கு வந்து திஷ்டாந்தமா என்ன இருக்கு, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு, இது ஜீவனுள்ளோர் தேசம் கிடையாது, ஜீவனுள்ளோர் தேசம் இது பரலோகத்துக்கு நான் போவேன் அப்படின்ற ஒரு திஷ்டாந்தமாய் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் காணப்பட்டது. வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என்ன ஸ்திரப்படுத்துவார்? இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் நம்மளுக்குள்ளாக வருது பாத்தீங்களா? இந்த பூமியில தான் இருக்கிறோம், இந்த பாவமான பூமியில தான் இருக்கிறோம், அடிக்கடி இந்த அவிசுவாசம் வருது. அது எல்லாத்தையும் கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தோம்னா நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரா, அவரு ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிற அந்த அவிசுவாசம் எல்லாம் என்ன பண்ணுவாரா, நீக்கி போடுவாரு. எப்போ கர்த்தருக்கு காத்திருந்தாதான் கண்டிப்பா அந்த அவிசுவாசம் நம்மளுக்குள்ளாக எழும்போம். ஏன்னா நம்ம வந்து பார்க்கிறோம், நம்ம மனுஷர்கள், நம்ம பார்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்,
நம்மளால விசுவாசிக்க முடியும். நம்பிக்கைன்ற ஒரு காரியமே நம்மளுக்குள்ளாக செயல்படும். அந்த முன்னாடி வாசித்தோம் இல்லையா, தீமோத்தேயுடைய அவங்களோட பாட்டி அவங்களுடைய அம்மாலாம் அந்த விசுவாசத்துல எப்படிலாம் பலப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுக்குள்ளாகவும் நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய தாத்தா அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளில நம்மளுடைய விசுவாசம் என்றால் என்ன, என்னுடைய நம்பிக்கை என்றால் என்ன, நான் எதன் மேல விசுவாசமாய் காணப்படுகிறது, அந்த விசுவாசம் தேவன் அடிப்படையில, வேதம் அடிப்படையில் அந்த விசுவாசம் காணப்படுகிறதா அப்படிலாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். அடுத்தது 1 பேதுரு 1 யோவான் 5வது அதிகாரம் 14 இருந்து 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 14 இருந்து 16. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம எதையாவது தேவனிடத்துல கேட்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அது எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம காணப்படுவோம் அப்படின்றதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது கூட அந்த ஜபங்கள் வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவான காரியங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு என்ன பண்ணாது, என்ன சொல்லுது வேதம், அது வந்து நம்ம எப்படிப்பட்ட பாவங்களை செய்துட்டு நம்ம ஜெயிச்சாலும் சரி அதுக்கு வந்து தேவன் வந்து பதில் கொடுக்க மாட்டாரு. அப்போ நம்மளுடைய விசுவாசம், நான் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறவராய் காணப்பட்டா அது எனக்கு தேவன் வந்து பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்று வேதவசனம் நமக்கு வந்து சுட்டி காட்டுது. வாசிக்கலாம். அடுத்தது ரோமர் 8வது அதிகாரம் 18 இருந்து 25 வசனங்களை வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஃபைத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன. இதுக்கு முன்னாடி வசனம் படித்தோம் இல்லையா. அப்போ இந்த ஆத்மா வந்துட்டு வாஞ்சியாய் காணப்படுதுதான். எதை குறித்து? பரலோகத்தை குறித்து. நான் இங்கேருந்து என்னுடைய தேகத்துல இருந்து இந்த காரியம் எல்லாம் பரலோகத்துக்கு எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாஞ்சை அப்படி காணப்பட்டது. நம்மளுடைய வாஞ்சை அப்படி காணப்படுகிறதா இந்த நாளில் வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ பார்க்கறத வந்துட்டு உனக்கு என்ன ஒரு விசுவாசம், என்ன நம்பிக்கை காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய அந்த விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஒரு நாள் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், இந்த தேகத்தை விட்டு நான் பரலோகத்துக்கு நான் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறது. நம்மளுடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு மனுஷன், இப்போ உங்களையோ என்னையோ எடுத்தாலோ எத்தனை பேர் இப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு மனுஷனை வந்துட்டு அவனுடைய செயல்களையோ அவனுடைய நம்பிக்கையோ நான் பேசி அவனால் மாற்ற முடியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒருத்தரை வந்துட்டு நான் பேசி ரட்சிப்பே எடுத்துக்கிறீங்களேன். ஒரு ரட்சிப்பை வந்து நான் ஒருத்தர்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சுவிசேஷத்தை வந்து நான் சொல்கிறேன், அவரை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் அந்த நம்பிக்கையிலேருந்து இன்னொரு நம்பிக்கைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது முடியுமா முடியாதா? முடியாதா? எப்படி அப்புறம் ரட்சிக்கப்பட முடியும்? சுவிசேஷத்தை எப்படி வந்து ஒரு மனுஷன் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி? ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த நம்பிக்கையை தூண்டுகிறது நான் சொல்றேன். நான் அதை அவன் ஏற்றுக்கொள்ளுறது நான் சொல்றேன். நான்
ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால அந்த நம்பிக்கையை வந்துட்டு மாற்ற முடியுமா முடியாதா? ஏற்றுக்கொண்டா, ஓகே, ஏற்றுக்கொண்டாதான். ஏற்றுக்கொண்டா அவன் மாற முடியும் இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து மாற்ற முடியும், கரெக்டா? முடியாதா? அவனோட நம்பிக்கையை வந்து மாற்ற முடியாதா? எப்படி வந்து அப்போ அடுத்தவங்க வந்து ரட்சிக்கப்பட முடியும்? கற்றை ஏற்றுக்கொள்ளுகிறது. கற்றர் வந்து நேராக இறங்கி சொல்லலை இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மாற்ற முடியுமா முடியாதா? நம்பணும். ஆமா, அந்த நம்பிக்கை தூண்டுறதும் ஒரு மனுஷன் தானே. இப்போ உங்க நம்பிக்கை நான் தூண்டி உங்களை மாற்ற முடியுமா முடியாதா? உங்களோட நம்பிக்கையை வந்து நான் மாற்ற முடியுமா முடியாதா? இந்த நம்பிக்கை தவறு, இந்த நம்பிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா முடியாதா? முடியும். ஆனா என்னை நான் மாற்றிக்கொள்ளுறது வந்துட்டு மிகவும் கடினம். என்னுடைய நம்பிக்கையை நானே மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு, நான் விசுவாசிக்கிற, நான் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிற, நான் வந்து புரிந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நானே வந்து இதை வந்து நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனால கூடாத காரியம். ஏன்? அதனாலதான் வந்து இந்நாள் வரைக்கும் மனுஷர்களால வந்து சில காரியங்கள்ல இருந்து வெளியிலே வர முடியல. புரியுதா நான் சொல்ல என்ன பாயிண்ட் சொல்ல வர்றது? நான் புரியுதா? ஆனா சில பேருடைய காரியம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்துட்டு அவனுடைய நம்பிக்கை வந்து மாற்ற முடியும். அஃப்கோர்ஸ் கர்த்தர் தான் வந்து ரட்சிப்பை கொடுக்குறாரு. அவருடைய ஏவுதல் இல்லாம, அவருடைய உதவி இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புக்காக நான் சொல்ல வரல, சில காரியங்களை குறித்து நான் சொல்றேன். ஒரு மனுஷனை குறித்து நீங்க யாரா உங்களுடைய நண்பர்களை வந்துட்டு நீங்க வந்து பேசி இந்த அவனுடைய நம்பிக்கையில இருந்து இன்னொரு நம்பிக்கைக்கு வந்து மாற்ற முடியும், அவன் ஏத்துப்பான் கண்டிப்பா. ஆனா அவனே, அதாவது நானே என்னுடைய நம்பிக்கை குறித்து நான் ஒரு காரியத்தை, என்னுடைய பழக்க வழக்கத்தையோ என்னுடைய நம்பிக்கையோ என்னுடைய காரியங்களை வந்து நானே மாற்றிக்கொள்றதுக்கு மிகவும் வந்து அந்த மனுஷன் என்ன பண்றான்? போராடுகிறவனாய் காணப்படுகிறான். நான் சொல்ல வர்றது புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து, இந்த பாயிண்ட் அதுதான். ஒரு மனுஷன் அந்த வேதத்தை வாசி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து, என்ன தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து அந்த நம்பிக்கையில இருந்து வெளியில வர்றதுதான் வந்துட்டு மிகவும் வந்துட்டு தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை வந்து சில எளிதாய் வந்து மாற்ற முடியும். ஆனா அந்த ஆத்மாவே வந்துட்டு அவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, அவனுக்குள்ளாக இருக்கிற தவறு, இப்படி புரிஞ்சுக்கிங்க, அவனுக்குள்ளாக இருக்கிற தவறு, அவனுக்குள்ளாக இருக்கிற அவிவிசுவாசத்தை வந்து அவனே மாற்றிக்கொள்கிறது வந்து ரொம்ப வந்து போராடுகிறதாய் அந்த ஆத்மா வந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 115 9-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு வந்து துணையும் கேடகமாய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். இது வந்து அந்த நாட்டுல வந்துட்டு மோசேக்கு வந்துட்டு சொல்லப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தாவீது எடுத்து எழுதுகிறத நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நமக்கு வந்து உரிமையாய் காணப்படுகிறதா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை வந்து இந்த வருடத்தினுடைய இறுதியாய் வந்து காணப்படுகிறது. இந்த செய்தி வந்து இந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் இது ஆரோனுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வந்து தேவன் கொடுப்பாரு என்று விசுவாசிங்கள். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரையும் கர்த்தரை துதியார்கள். நம்மளால துதிக்க முடியும், மரித்தவர்கள் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை வந்து துதிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த நாள்ல இருக்கிற நம்ம என்ன, ஜீவனோடு இருக்கிறவர்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும், நம்பிக்கை வைக்க முடியும், விசுவாசிக்க முடியும். எல்லா காரியங்களும் வந்துட்டு நம்மளால செய்ய முடியும். வாசிக்கலாம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை, அதாவது நம்ம எந்த ஒரு தேவனுடைய செயலிலும் வந்து நம்ம கண்ணுக்கு நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல?
பார்க்க முடியல. அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய காரணம். ஆனால் நம்ம காணக்கூடாத, நமக்கு வந்துட்டு நம்ம புத்திக்கு எட்டாத காரியத்தை வந்து தேவன் செய்து கொண்டு இருக்கிறத நம்மளால உணர்வு வந்து தேவன் கொடுக்குறாரு. அதை உணர்ந்து அவரை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படிலாம் வந்து விசுவாசம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதனுடைய நிச்சயமாய் காணப்படுகிறது இல்லையா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணல, நடக்கல, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அவர்களுடைய பெயர் தான் என்னது, விசுவாசின்னு காணப்படுகிறது. அவர்களுடைய பெயர் தான் என்ன பண்ணுறது, கிறிஸ்தவர்கள் என்று காணப்படுகிறது. மற்ற மதத்தாருடைய நம்பிக்கை நமக்குள்ளாக வேண்டாம், அப்படி இல்லை. நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், நமக்குள்ளாக இருக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறது, நம்பிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார் அவர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக காரியங்களை ராஜா ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. விசுவாசத்தை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் அப்பா ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே மேட்டிமை சிந்தனையோடு நாங்கள் இராதபடி ராஜா ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க, சமாதானத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுகிற தேவன், நாங்கள் விசுவாசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார், எங்களுடைய நம்பிக்கையின் தேவனாய் நீர் காணப்படுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். ஆண்டவரே, விசுவாசத்தினால ராஜா ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் பிழைத்து இருக்கிறோம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையை அப்பா ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற சிந்தனைகள், எங்களுக்குள்ளாக தேவையில்லாத காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடி எங்களுக்குள்ளாக கேள்வியில் எழும்பொழுது இது யார் கொண்டு வரார் என்ற அப்பா ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள, விசுவாசத்தில் உறுதியாய் நாங்கள் தரித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. துதிக்கு நம்ம எவ்வளவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.